ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு இர்ஃபான் மீடியா 2.0. இந்த வீடியோ அப்டேட் பார்க்க போனால் பிக் பாஸோட இன்னும் ப்ரோமோ வரவே இல்லைன்னு சொல்லாங்க. ஃபஸ்ட் ப்ரோமோ இப்போ வாங்க டிஸ்கஷன் பண்ணிடலாம். அதாவது வீட்டுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு லைவ் பார்த்தாலும் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா ஒவ்வொரு கேங் வந்து ஒவ்வொரு டீம்கிட்ட பேசிகிட்டு இருக்கான்னு சொல்லாங்க. இப்போ பாருவும் நம்ம அமித் வினோத் இவங்க 3 பேர் உட்காந்து வெளியே உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்கன்னு டிஸ்கஷன் பண்ணிட்டு இருக்காங்கன்னா நம்ம நல்லா விளையாண்டாலும் ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸில் தான் எல்லாருமே ஒரு டார்கெட் வைக்கிறாங்க. ஆனால் அதுக்கு ஒரு கேங் ஒன்று செட் ஆகிருக்காங்க பாருங்கள். சாண்ட்ரா கேங் தான் வந்து குத்தி கட்டுறாங்கன்னே சொல்லாங்க. நம்ம விஜய் பாரு கனி கேங் கூடி ஒரு கதையில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே நல்லா விளையாண்டாங்கன்னு சொல்லி அவங்க டீம் ஆளுகளே நல்ல ஸ்டார் கொடுத்து பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ்னு தேர்வு பண்ணுறாங்க. இது எங்கே போய் நம்ம சொல்கிறது அப்படின்னு சொல்லி பாரு அவங்க அங்கே கத்திட்டு இருக்காங்க வெளியே நின்று. இன்னொரு பக்கம் உள்ளே வந்து யார் பேசிட்டு இருக்கான்னு சொல்லி கேட்டிங்கன்னா நம்ம வியானா இந்த நம்ம திவ்யா சாண்ட்ரா இவங்களாம் உட்காந்து வெங்காயம் அறுத்துட்டு பேசிகிட்டு இருக்காங்க ஜாலியாக. இந்த வியானாக்கு ஒரு லவ் காதல் வந்து இன்னும் உருவாயிருச்சு. அது நம்ம எஃப்ஜே விட மாட்டாங்க போல். பயங்கரமான ஒரு இது போயிட்டு இருக்குது. இவங்க அதாவது வியானாவோட உண்மையான பேர் வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து பட்டாணியர்னு சொல்லியிருக்காங்க. ராவுத்தர் தானம்மா. அதாவது இவங்க பட்டாணியை சேர்ந்தவங்கன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க பேர் ரகுமான், அந்த பேரில் என்னமோ வரும்னு சொல்லிட்டு இருக்காங்க. வியானா அவங்க நல்லா டாஸ்க் கொடுக்குறாங்க என்னோட கருத்தாக இருக்குது. எஃப்ஜே கூட சேர்ந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா டாஸ்க் கொடுக்கும், லவ் கண்டென்ட் நிறையா கொடுக்க வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி கனியும் விக்கன்ஸ் என்ன சொல்லிட்டு இருக்காங்க, விக்கன்ஸ் விக்ரம் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா கனி 2 சொல்கிறாங்க, சாப்பாடு நான் சாப்பிடுவேன், சாப்பிடாமல் இருப்பேன், கீழே கொட்டுவேன்னு சொல்கிறது என்னால் ஏற்றுக்கவே முடியாது. நான் பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸாக இருந்தாலும் ஆனால் நிறைய பேர் அதனால் ஏற்றுக்க முடியல. ஏன்னா நான் பண்ண வேலைக்கு அது கிடைச்ச ஒரு பலன். அது கூட என்னால் மித்தவங்களால ஏற்றுக்க முடியலைன்னா அவங்களாம் எதுக்கு இருக்காங்க அப்படின்னு சொல்லி கனி வந்து விக்கன்ஸ் கிட்ட போட்டு ஏறிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம இவங்க தான் விஜய் பாரு வந்து வெளியே டிஸ்கஷன் பண்ணிட்டு இருக்காங்க. சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் ப்ரோமோ வரட்டும், டிஸ்கஷன் பண்ணலாம். பிக் பாஸ் அப்பில் தெரிஞ்சுங்க, ஃபாலோ பண்ணுங்கள். இந்த டாஸ்கில் நிறையா வன்மத்தை வச்சு தான் நிறைய பேர் விளையாண்டாங்க. விஜய் சேதுபதி இந்த வாரம் வச்சு செய்ய போகிறாரா, கடைசி இந்த சனி ஞாயிறில் கேட்பாரா கேட்க மாட்டாரான்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். நிறையா விஷயம் விஜய் சேதுபதி அவருக்கு டிஸ்கஷன் பண்ண மாட்டேங்கிறார். இது கேட்குறாரு கேட்கலான்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ.